நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானல் மன்னவனூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் முறையாக ஊராட்சி நிர்வாகத்தால் குடிநீர் வழங்கப்படாததால் மதிய உணவு சமைக்க முடியாமல் மாணவர்கள் வீட்டிற்கு சென்று மதிய உணவு சாப்பிடும் அவலம். கழிப்பறைக்கும் கூட தண்ணீர் வசதி இல்லாததால் வீட்டிற்கு சென்று வரும் பள்ளி மாணவ மாணவியர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் ஒன்றாக மன்னவனூர் மலை கிராமம் அமைந்துள்ளது. இந்த கிராமத்தில் முக்கிய தொழிலாக விவசாயம் மட்டும் செய்யப்படுகிறது. இந்நிலையில் இந்த கிராமத்தில் மன்னவனூர் ஊராட்சி நிர்வாகம் கட்டுப்பாட்டில் இயங்கும் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அமைந்துள்ளது. இப்பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கும் இங்கு இயங்கும் பள்ளிகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் இந்த கிராமத்திலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வனப்பகுதியில் அமைந்துள்ள பரப்பலாறு நீர்த்தேக்கத்திலிருந்து குடிநீர் மற்றும் அத்தியாவசிய தேவைக்கு தண்ணீர் வழங்கப்படுவது வழக்கம். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக இப்பகுதியில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக இப்பகுதியினர் தொடர்ந்து அரசு அதிகாரிகளுக்கு புகார் மனு அளித்து வந்தனர். இந்நிலையில் தமிழகத்தில் நேற்று அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து இந்த கிராமத்தில் இயங்கும் தொடக்கப்பள்ளிக்கு முறையாக குடிநீர் வழங்காததால் கடந்த 2 தினங்களாக பள்ளி வளாகத்தில் மதிய உணவு சமைக்காத சூழ்நிலையில் மாணவ மாணவியர்களும் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு சென்று மதிய உணவு சாப்பிட்டு வந்துள்ளனர். மேலும் கழிப்பறைக்கு கூட தண்ணீர் இல்லாததால் மாணவர்கள் பள்ளியிலிருந்து வீட்டிற்கு மட்டும் செல்லும் சூழ்நிலையே ஏற்பட்டுள்ளது. இதனால் பள்ளிக்கு வருகை புரிந்த மாணவ மாணவியர்கள் மதிய உணவிற்கும் கழிப்பறைக்கும் வீட்டிற்கு செல்வதால் பள்ளிக்கு வந்து செல்வதற்கு தாமதம் ஏற்படுவதுடன் படிப்பில் கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை மாவட்ட நிர்வாகம் கவனம் செலுத்தி இந்த தொடக்கப்பள்ளிக்கும் அரசு அலுவலகங்களுக்கும் பொதுமக்களுக்கும் குடிநீர் முறையாக வழங்க வேண்டும் என இப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து பள்ளி தலைமை ஆசிரியரிடம் கேட்டபோது முறையாக தண்ணீர் இல்லாததால் மதிய உணவு சமைக்க முடியவில்லை என்றும் தண்ணீர் வழங்கினால் மதிய உணவு சமைக்கும் மாணவர்களுக்கு உணவு வழங்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். அதேபோல இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகத்திடம் கேட்டபோது வனப்பகுதியிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தூரம் இரும்பு பைப்புகள் சேதமடைந்து இருப்பதை சீரமைத்து தண்ணீர் விரைவில் வழங்கப்படும் என்றும் தற்போது தண்ணீர் லாரிகள் மூலம் தண்ணீர் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ். ஏன் இங்க ஏன் தண்ணி இல்ல? இப்ப இவ்வளவு நாள் எப்படி சமைச்சாங்க? இப்ப தண்ணி சுத்தமா இல்லாதனால சமைக்காம இருக்காங்களா? அப்ப சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? எல்லா குழந்தையுமே வீட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? சரி 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 சரி. அப்ப தண்ணி எவ்வளவு சுத்தமா குடிக்கிறதுக்கு பாத்ரூம்ல தண்ணியே இல்லையா? சரி 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 சரி. அப்ப நம்ம ஸ்கூல் டோட்டலாவே தண்ணி கிடையாது. வணக்கம். நியூஸ் 21 செய்திகளுக்காக இப்போ மன்னவனூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் இருக்கோம். இன்னைக்கு நம்ம அங்கே தான் வந்திருக்கோம். அண்ணே வணக்கம்ண்ணே, உங்கள் பேர் என்னண்ணே? என்னுடைய பேர் பாரதிதாசன். அண்ணா இங்கே தான் இருக்கீங்களா நீங்கள்? நான் இங்கே தான் குடியிருக்கேன். சரிங்கண்ணே சரிங்கண்ணே. அண்ணா இப்போ இங்கே சரியாக தண்ணி வரலன்னு சொல்கிறாங்க, குழந்தைய சாப்பிடலன்னு சொல்கிறாங்க, அது என்னன்னு? இப்போ 2 வருஷமாவே பரப்பலாறு குடிநீர் பைப்பு டேமேஜ் ஆனதுனால 2 வருஷமாவே பிரச்சனையில தான் இருக்கு குடிநீர். அந்த 2 வருஷமாவே ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி கொடுத்தாங்க தண்ணியை. சமீபத்தில் கூட ஆசிரியருங்க கூட தண்ணி பைக்கில் அடிச்சு கூட குழந்தைகளுக்கு சமைக்கிற கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. சமைக்காரவங்களும் பக்கத்தில் அருகாமையில் உள்ள டாங்கியில் போய் தண்ணி எடுத்து கொண்டு சமைச்சு கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. இப்போ இந்த 1 வார காலமாக முற்றிலும் தண்ணி இல்லை. ஏற்கனவே 1 மாத காலத்துக்கு முன்னாடி தண்ணி இல்லாமல் இருந்து அது மாவட்ட நிர்வாகத்து வரைக்கும் மனுக்கள் இருந்து நேரடியாகவே தகவல் கொடுத்தாச்சு. அவங்க துரித நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொன்னாங்க. இது வரைக்கும் துரித நடவடிக்கை எடுக்கலை. இப்போ ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி துவங்கி 2 நாள் ஆகுது. இங்கே விடுமுறை காலம் முடிஞ்சு இப்போ இந்த 2 நாளாக தண்ணி இல்லாதனால குழந்தைகளுக்கு பாத்ரூம் வசதி கூட போக முடியல. அவங்க மதிய உணவு சமைக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 500 லிட்டராது வேணும் அவங்க பாத்ரூம் போகிறதுக்கு சமைக்கிறதுக்கு எல்லாம். அதனால முடியாதனால குழந்தைகளை மதியம் வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. ஏன் இதுக்குன்னு நாங்கள் பெற்றோர் கேட்கும் போது தண்ணி சுத்தமாக இல்லை, நாங்கள் எப்படி சமைச்சு கொடுக்குறது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க நேரடியாக நாங்களும் பார்க்கும்போது தண்ணி சுத்தமாக இல்லை. எங்கள் வீட்டு பெண்களே சுமந்து தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க பல இடத்துக்குள்ள போய். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி தண்ணி சுமந்து கொண்டு சமைச்சு எந்நேரம் கொடுக்க முடியும்? அதனால நாங்கள் மேல இடத்துக்கு மாவட்ட செயலருக்கு தெரிய வச்சிருக்கோம். ஆனால் துரித நடவடிக்கை எடுத்து பரப்பலாறு அந்த பழைய பைப்பை நீக்கி புதிய பைப்பை அமைச்சு எங்களுடைய நிரந்தர தீர்வு காண வேண்டும். இந்த ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, அரசு மேல்நிலைப்பள்ளி,
மன்னவனூர் அரசு மருத்துவமனை இதுகளுக்கெல்லாம் வந்து பரப்பலாறுல இருந்து தண்ணி வந்தா மட்டும்தான் நிரந்தர தீர்வு கிடைக்கும் எங்களுக்கு. இல்லைண்ணே, இப்ப எப்பயுமே இங்க தண்ணி கிடைக்க மாட்டேங்குதானே? இல்ல இப்ப வந்து காலை உணவு திட்டம் வந்து இன்று முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காங்க. எல்லா குழந்தைகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் அவங்களோடது. இப்ப நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து உணவே இங்க சமைக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னு சொல்றீங்க. இது எப்பயுமே நடந்துட்டு இருக்காங்கன்னு இல்ல இப்ப குறுகிய காலம் மட்டும் இருக்கு? தண்ணி வந்து அவங்க வந்து காலை உணவு திட்டம் அருமையான திட்டம். குழந்தைகளுக்கு வந்து வயிறு வெட்டாமல் வந்து அவங்க வந்து படிச்சு அவங்களுக்கு வந்து உணவு நல்லா கொடுத்தா மட்டும் தான் படிக்கணும்னு அந்த ஒரு நல்ல திட்டம் வரவேற்கிறோம் நாங்க. அந்த திட்டம் வந்து நடைமுறையில் சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்காங்க. ஆனா தண்ணிங்கிறது வந்து இப்பதான் வந்து முற்றிலும் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு அந்த பைப்பு. இதுக்கு முன்னாடி வந்து சாப்பாட்டுக்கோ தண்ணிக்கோ எந்த வந்து கஷ்டத்தின் பேர்ல கூட அதை வந்து கரெக்டாக ரன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இந்த பரப்பலாறு பைப்பு முற்றிலும் டேமேஜ் ஆனதுக்கு காரணம் வந்து வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த பைப்பு வந்து நாங்க வந்து பொதுமக்கள் ரெகுலரா வந்து பராமரிப்பு செய்யறதுக்கு வந்து போக முடியல. காரணம் வந்து ஆணை இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த பைப்பு முற்றிலும் டேமேஜ் ஆயிருச்சு. அந்த பைப்பு டேமேஜ் வந்து சரி செஞ்சு புதிய பைப்பு கொடுத்துட்டாலே நீங்க எந்த பிரச்சனையும் இல்லை. முதலமைச்சர் காலை உணவு திட்டமா இருந்தாலும் சரி, மதிய உணவு திட்டம் அதுக்கு எந்த தடையும் கிடையாது. அது சிறப்பாக தான் செயல்பட்டு இருக்கு. அந்த திட்டத்துக்கு தேவையான தண்ணியை இவன் கொடுக்கணும்ல. தண்ணி கொடுத்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக் சாப்பாடு சமைக்கிறதுக்கு என்ன இருக்கு? இதுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு குழந்தைகள் 2 தினமா ஸ்கூல் இன்னைக்கு ஓபன் பண்ணியிருக்காங்க, வந்துகிட்டு இருக்காங்க. இதுல வந்து தண்ணி இல்லாம இங்க சமைக்காம இந்த பிள்ளைய படிக்கும் அவல நிலைமையில இப்ப இருக்காங்க. இங்க சாப்பாடு வீட்டுல போய் தான் சாப்பிட்டு வரணும். இல்ல கொண்டு வராத பிள்ளைய சாப்பிடாம படிக்கிற நிலைமை அவல நிலைமையில இருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 809818 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.